வரும் 27ஆம் தேதி சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து சூறாவளி புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் வரக்கூடிய 27ஆம் தேதி சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், வானிலை ஆய்வு மையம் என்னென்ன அலர்ட் என்னென்ன பகுதிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்ய வேண்டியிருக்கு? வணக்கம் சாம். இன்றைய தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் அன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தான் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்றைய தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி 27ஆம் தேதி புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் தான் எப்பவுமே வானிலை ஆய்வு மையம் கணிப்பாங்க. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது வலுவடையும் என கூறும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதற்கு பிறகாக படிப்படியாக தான் உயரும். ஆனா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருமாறும் என அடுத்த சூறாவளி புயலாக உருமாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில தான் 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடிய அந்த நாள்ல சென்னை உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த புயல் இந்த புயலுக்கான பெயர் மோட்டா என புயலுக்கு பெயர் வைக்கும் முறைப்படி இந்த முறை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய புயலுக்கு தாய்லாந்து நாடு பரிந்துரைத்த மோட்டா என்கின்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 27ஆம் தேதி 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 3 மாவட்டங்கள் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தீவிரமடையும் பட்சத்துல இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் என வலுவடையும் பொழுது இந்த மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது அதி கனமழைக்கான எச்சரிக்கையாக மாற்றப்படலாம். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில மாவட்டங்கள் வடகட தமிழகம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள், ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இந்த கனமழை முதல் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் என தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.